நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து ஃபவுண்டேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தீங்க. கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க, இமெயிலையும் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து நான் வெறும் ஃபவுண்டேஷன் மட்டும் தாங்க அப்ளை பண்ண போகிறேன். அந்த மெத்தட் எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் இதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் என்னென்ன வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேனோ அது எல்லாமே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபை ஆகும். நீங்கள் எல்லாத்தையுமே வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த பியூட்டி பிளெண்டர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு. எப்போவுமே வந்து நம்ம ஃபவுண்டேஷன் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட பியூட்டி பிளெண்டர், பியூட்டி ஸ்பஞ்ச் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நான் இப்போ வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ட்ரையாக வந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறதில்ல. இது வந்து நான் நல்லா கொஞ்சம் தண்ணியில் வந்து வெட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட வந்து ஏதாவது வாட்டர் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட் நான் சொல்லித்தரேன், அதை செய்யுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவுல்லையோ இல்லை கிளாஸ்லேயோ கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. ஈவன் மக இருந்தால் கூட ஓகே தான். இதை என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி இதை டிப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க தண்ணி எல்லாத்தையுமே புழிஞ்சிருங்க. இப்போ வந்து நான் வந்து புழிஞ்சிருக்கேன். இப்போ நான் என்னோடய கையில் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் இங்கே ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி வருது. இதை வந்து நம்ம இப்போ நல்லா புழிஞ்சிட போகிறோம். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு டவல் எடுத்துக்கோங்க. டவல் இல்லைன்னா இந்த மாதிரி டிஷ்யூ இருந்தாலும் பரவாயில்ல, டிஷ்யூ எடுத்துக்கோங்க. டிஷ்யூ எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிடுங்க. நல்லா புழிஞ்சிருங்க. நல்லா புழிஞ்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற வாட்டர் எல்லாமே வந்து புழிஞ்சு ட்ரைன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ இங்கே நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ என் கையில் வந்து வாட்டர் இல்லை. ஸோ நம்ம கையில் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து வாட்டர் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம போடுற ஃபவுண்டேஷன் தண்ணியோடு சேர்ந்து வந்துடும், பிளெண்ட் ஆகாது. இது ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் நம்ம ஸ்கின்னில் இருக்க ஃபவுண்டேஷன் அது கூடவே வந்துடும், ஸ்கின்னில் பிளெண்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து மீடியமாக வந்து ஈரமாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ரைமர். எந்த ஒரு மேக்கப் போட்டாலும் ப்ரைமர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ என்னோடய ஃபேஸ்லேயே கூட நிறைய வந்து ஓப்பன் போர்ஸ்லாம் இருக்கும். அதனால் வந்து அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணும். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது வந்து காம்பினேஷன் ஸ்கின், எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ஆயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து இந்த டீ ஜோன் நீங்கள் கவர் பண்ணுங்கள். டீ ஜோன் அப்படின்னா இந்த உங்களோட நெத்தி, உங்களோட மூக்கு, இந்த சின், அப்புறம் இந்த சைட்ஸ் ஆஃப் த நோஸ், இந்த ஏரியாவில் கூட உங்களுக்கு நிறைய வந்து ஆயில் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ப்ரைமர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது எல்லாமே கவர் ஆகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேக்கப் போடுறது டேரெக்டாக உங்களோட ஸ்கின்குள்ளே இறங்காமல் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து இது பேரியர் மாதிரி செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற மேக்கப் வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும். இல்லைனா உங்கள் ஸ்கின்னில் இருந்து டேரெக்டாக வரக்கூடிய அந்த ஸ்வெட் எல்லாமே வந்து உங்களோட ஸ்கின்னில் இருக்க மேக்கப்பை சீக்கிரமாக அழிச்சிடும். இப்போ நம்ம வந்து ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரைமர் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரைமர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோஸில். இது வந்து கலர் எசன்ஸோடது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, இந்த ப்ரைமர் வந்து நம்ம டேரெக்டாக அந்த ஃபிங்கரில் தொட்டு தடவாமல் இந்த இடத்துல கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இவ்வளோ எடுத்துருக்கேன் நான். இப்போ நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். பொட்டு வச்சுருக்கீங்க, பொட்டு எடுத்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி டாட்டாக வச்சுக்கோங்க ஃபேஸில் எல்லா இடத்துலையும். நீங்கள் ஆயிலி எங்கே இருக்குமோ அங்கே மட்டும் வைக்கணும்னு கிடையாது, ஃபேஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கவர் பண்ணணும் ப்ரைமர் வச்சு. நெக்லேயும் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. ஃபவுண்டேஷன் நான் என்ன யூஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இன்ஃபாலிபிள், லோரியல் இன்ஃபாலிபிள். இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃபவுண்டேஷன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரோ மேட், இது வந்து ஆயில் ஸ்கின்காகவே இது வந்து எனக்கு ஆயில் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு மேட் லுக் எனக்கு கிடைக்குது. இதை நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதையுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா இதே மாதிரி இந்த இடத்துல வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம டேரெக்டாக பியூட்டி பிளெண்டர் வச்சு அப்படியே தொட்டு சில பேர் அப்ளை பண்ணுவீங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா ஈவனாக வராது. நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டாட்டாக வச்சுக்கோங்க.
மறக்காமல் உங்களோட காதையும் நீங்கள் வந்து மேக்கப் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து காது ஒரு கலர், ஃபேஸ் ஒரு கலராக இருந்தால் நல்லா இருக்காது. அண்ட் ஆல்சோ நெக்குக்குமே நீங்கள் வந்து மேக்கப் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக டாட்டாக வச்சதுக்கப்புறமா இந்த பியூட்டி பிளெண்டர் பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஷார்ப்பாகவும், இந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்டாகவும் வரும் சில இதில். என்னோடய பிளெண்டரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த பேஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற ஏரியா. இப்போ உங்கள்கிட்ட வந்து இது மாதிரி ரவுண்டாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த பேஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஏரியாவை நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் போடும்போது யூஸ் பண்ணணும். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒத்தி எடுங்க. நீங்கள் வந்து போட்டு இப்படி தேய்ச்சிங்கன்னா ப்ராடக்ட் உங்கள் கையிலேயே வந்துடும், உங்கள் ஃபேஸில் ஒட்டாது. அதனால் இந்த மாதிரி வந்து ஒத்தி எடுத்துருங்க. ஒரு சில இடங்களில், அதாவது இந்த ஃபோர்ஹெட், இந்த ஐப்ரோஸ் கிட்டலாம் போகும்போது இந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்திங்களா, இந்த இடம் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இடத்துல போகும்போது இப்படி ஃப்ளாட்டாக நம்ம வைக்க முடியாது, ஐப்ரோஸில் டச் ஆகிடும். அதனால் இந்த ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்குது பாருங்கள், அதை வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்களா, நான் அப்படியே பண்ணும்போது ஐப்ரோஸில் டச் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஃபைனலாக அதெல்லாமே வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃபேஸ், என்னோடய காது, என்னோடய நெக் ஏரியா எல்லாமே நான் வந்து பிளெண்டர் வச்சு எல்லாமே கவர் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட அண்டர் ஐ இந்த ஏரியாஸில் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணும்போது சரியாக அந்த இடத்துலலாம் பரவாது. இன்னொன்று வந்து டார்க் சர்க்கிள் கூட இருக்கும். ஸோ இன்னொரு கோட் போடுற மாதிரியும் இருக்கும், அந்த இடத்துல ப்ராப்பராக நம்ம பிளெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மேல் பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த டாப், இந்த இடத்துல வந்து ஷார்ப்பாக இருக்குது. இந்த ஷார்ப்பாக இருக்கிற இந்த எட்ஜை வச்சு நம்ம இங்கெல்லாம் வந்து கவர் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறேன், ஏன்னா வந்து ஐ ஏரியா மட்டும்தான் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து இப்படி தொட்டுக்கோங்க. இங்கே இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஐ ஏரியா எல்லாமே வந்து கவர் ஆயிரும். இந்த ஷார்ப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இந்த இடத்துலலாம் பிளெண்ட் ஆகிடும். இப்போ நான் 2 ஐயும் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்கேஸ் இந்த நோஸ் சைட்ஸில், இந்த லிப்பில், இந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து டார்க்காக இருந்ததுன்னா அங்கேயுமே நீங்கள் வந்து இந்த பிளெண்டரோட இந்த ஷார்ப்பான எட்ஜ் இருக்குது பாருங்கள், அதை வச்சு நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபவுண்டேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் பிந்தி வச்சுருக்கேன், சிந்தூர் வச்சுருக்கேன். இந்த ஐப்ரோஸில் டச் ஆச்சு பார்த்திங்களா, அதையுமே நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வேறு காம்பேக்ட் எதுவுமே போடவே இல்லை. இந்த லுக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பேசிக் ஒரு ஃபவுண்டேஷன் எப்படி போடுது அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ தான் இது. இதே மாதிரி நிறைய பியூட்டி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.